போய் நம்ம அங்கே வச்சிடலாம். அங்கே வந்து ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மிஸ்டிங் சிஸ்டமும் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து சின்ன பேபியாக இருக்கிறனால சீக்கிரமாக வந்து கரிஞ்சிரும். அதனால் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து தண்ணி தெளிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். கீழே வந்து அந்த டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே வந்து அந்த மோட்டர் இருக்குது. அது வந்து மழை தண்ணி படக்கூடாதுன்னு தலைகீழ திருப்பி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து 1 நிமிஷம் மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். லெமன் செடி இருக்கும்ல, அதில் வந்து கருவேப்பிலையை கிராஃப்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நம்ம எப்போவுமே பண்ணோம்ல அதே கிராஃப்டிங் மெத்தட் தான். அதில் வந்து இந்த ஒரு 4 இடத்துல பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, அதனால் அதை பார்த்துட்ருக்கோம். அப்புறமா இது வந்து ஒரு எலுமிச்சப்பழம் செடியை எடுத்து அதில் வந்து 5 டைப் எலுமிச்சப்பழம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சுல, அதுலேருந்து ஒரு சின்ன இதை வந்து கட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு பிரான்ச்லேயும் வந்து ஒரு எலுமிச்சப்பழத்தோட இதில் ஒன்று, இது ஒரு டைப், இது ஒரு டைப், அப்புறமா இது ஒரு டைப். இந்த மரமே வந்து ஒரு டைப் தானே, அதனால் அது வந்து ஒரு டைப். இது வந்து 5 in 1 லெமன் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இது வந்து காய்க்கிறதுக்கு எப்படியுமே வந்து ஒரு 1.5 to 2 வருஷம் போல் ஆகும். சரி, ஓகே, நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, அதனால் பொறுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வீடு ஃபுல்லாக அங்கங்கே எல்லாம் ஒட்டு போட்டு வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு வந்து ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஃபுல்லாக மல்ச்செல்லாம் வந்து கிளியர் பண்ணி எல்லாத்துக்குமே போட்டுட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட அந்த கார்டன்லாம் க்ளீன் பண்ணோம். அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம். ரூட்டிங் சொல்யூஷனில் போடணும்னு நினச்சது வந்து முடிஞ்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் செடி வந்து கிராஃப்ட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் வேலை வந்து பெண்டிங்கில் இருக்குது. நம்ம வந்து நடுவில் புல் போட்டு வச்சுருந்தோம்ல, அது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணோம். அந்த ஒரு வேலை இருக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கி போய் நம்ம வந்து புல் வெட்டணும், இல்லைன்னா வந்து ஃபைன் வச்சுருவாங்க. நாங்கள் வந்து பேட்ரி போடுற மாதிரி தான் வாங்கினோம். ஒயர்டு அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து அந்த ஒயர் வந்து அங்கங்கே ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். இதுனா வந்து நமக்கு ஃப்ரீயாக பண்ணிடலாம். போன வாரமே கட் பண்ணியிருக்கணும், ஆனால் வந்து நல்லா மழை பெஞ்சதுனால பண்ண முடியல. அதனால தான் வந்து நிறைய புல் வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு. புல்லெல்லாம் வெட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி எட்ஜிங் பண்ணோம். அந்த ஓரங்கள்லாம் வளரும்ல, அந்த புல்லை வந்து நம்ம கட் பண்ணோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம